ஒரு சூப்பரான சிந்திக்கக்கூட விஷயத்த பார்க்க போகிறீங்க. சரியா? என்ன? சரி, கடையில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம்ல, ஸ்நாக்ஸ் வாங்கும்போது என்னெல்லாம் பார்ப்போம்? மெடிசன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுட் பேக்கெட் வாங்கினதாலும் சரி, ஆர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் சரி, இதெல்லாம் என்னென்ன நம்ம மெயினாக பார்க்கணும். சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? அந்த சுவிட்சர்லாந்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நம்மளோட எக்கு சொல்லுவோம்ல, எக்கு, ஓகே, அதுக்கு பேர் முத்திரை முட்டைன்னு பேராங்க. அதாவது சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் எத்தனை வெரைட்டி ஆஃப் முட்டை இருக்குது யாருக்கெல்லாம் தெரியும்? நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவோம், லெகான் கோழி சொல்லுவோம், கருங்கோழி சொல்லுவோம், வான்கோழி சொல்லுவோம், வாத்து சொல்லுவோம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட கலோரிஸ் கூட டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு எக்லேருந்தும் கலோரிஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சுவிட்சர்லாந்தில் எப்படி பண்ணுறாங்க தெரியுமா? ஒன்லி தே ஆர் கிளாசிஃபையிங் த எக்ஸ் இன்டு 3 கேட்டகரிஸ். 3 வகை முட்டைன்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அதாவது நம்ம உள்நாட்டிலேயே பண்ணையில் இருக்கோம்ல, சரியா, பண்ணையிலேயே வளர்க்கக்கூடிய கோழிலேருந்து வரக்கூடிய முட்டை. சரியா? அது வந்து மருந்தே கொடுக்காமல் அப்படியே உருவாக்குவாங்களாம். இன்னொன்று வெளிநாட்டு பண்ண முட்டையாம். அடுத்து 3வது வெரைட்டி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை. எல்லா முட்டையிலையும் என்ன இருக்குமா? அந்த கோழி எந்த டேட்டில் எக்கை லே பண்ணுச்சு, என்னைக்கு முட்டை இட்டுச்சு, அந்த முட்டை இட்ட நாள் நம்பர் 1. அடுத்து இதை நம்ம எத்தனாம் தேதிக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பயன்பாட்டுக்குரிய கடைசி தேதி. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள், நம்ம நாட்டில் இவ்வளோ அவேர்னஸ் இருக்கா? ஒரு எக்கில் கோழி அன்னைக்கு முட்டை போட்டுச்சு, அது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பாருங்கள், எக்ஸ்பைரி ஆன மெடிசனை ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுவோம், எக்ஸ்பைரி பவுடரை நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம், சோப்பு, டானிக்கு எல்லாத்தையும் பார்க்காம என்ன பண்ணுறோம்? ஃபுட் பேக்கெட் வாங்கிட்டு அன்ஹெல்தி ஹைஜீன் சொல்லிட்டு நம்ம வந்து கொஷின் மேலே கொஷின் ரைஸப் பண்ணி, ஏன் எனக்கு அலர்ஜி ஆச்சு, ஃபுட் பாய்சன் ஆச்சு, வாட் இஸ் த ரீசன், ஸோ மெனி திங் வி ஆர் டிஸ்கஸிங். பட் ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸை எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், நோட்டிஃபை பண்ணுறோம்? திங்க் அண்ட் ஆக்ட். ஓகே, சயின்ஸில் படிப்பீங்க தானே, திங்க் அண்ட் ஆக்ட். நம்மளோட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் கேட்டகரியில் லாஸ் வியூஸில் எல்லாமே இருக்கும், திங்க் அண்ட் ஆக்ட். ஓகே டியர்ஸ், மை டியர் ஸ்வீட் குட்டீஸ், ஒரு குட்டி சாங்கோட முடிக்கிறேன் இன்னைக்கு. சும் 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 சிட்டுக்குருவி, அழகா இருக்கும் சிட்டுக்குருவி, இனி போல் இருக்கும் சிட்டுக்குருவி, உயரே பறக்கும் சிட்டுக்குருவி, சும் 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 சிட்டுக்குருவி, அழகா இருக்கும் சிட்டுக்குருவி, இனி போல் இருக்கும் சிட்டுக்குருவி, உயரே பறக்கும் சிட்டுக்குருவி, சும் 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 சிட்டுக்குருவி, அழகா இருக்கும் சிட்டுக்குருவி, இனி போல் இருக்கும் சிட்டுக்குருவி, உயரே பறக்கும் சிட்டுக்குருவி. இந்த சாங் எப்படி தெரியுமா? Whenever I am taking class in my classroom, I will make all the children to dance. Dear children, you should raise question to your teacher. You should not get fear of anything. And you must get the knowledge from your teacher. And you have to clarify all your doubts. Okay? Before that, you should not leave the classroom. Before that, you should not complete the session. You should say to the teacher, teacher, please clarify your doubts. And you can leave this room. Before that, don't leave our room. Okay? Be bold, my dears. Thank you. If you like this video, please like, share, comment and subscribe. Thank you.